விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை பொள்ளாச்சியில் ஜூலை 12ஆம் தேதி போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும், ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வார் என்று கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையின் செய்தியாளர் விக்னேஷ் முத்துவுக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை காணலாம். வீதி லீடர்ஸ் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தை முடித்து அடுத்து இது கட்சி உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவைகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போதைக்கு எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது? அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளையிலிருந்து என்னென்ன நகர்வு அடுத்தடுத்து பண்ண போறோம்? உறுப்பினர் சேர்க்கையை அங்க போய் பார்த்து ஒரு மாவட்ட கூட்டம் பார்த்தா, நேற்று மாதவரத்துக்கு போனா அங்க ஜெயக்குமார்னு ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பி அங்க எங்களோட உட்கார்ந்துருக்காரு. பிரகாஷ் குமார்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்டு, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அவர் எங்களோட உட்கார்ந்துருக்காரு. நேற்று காஞ்சிபுரத்தில் பார்த்தா அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 3 பேர் ஓய்வு பெற்றவங்க ஒரு டீம் உட்கார்ந்துருக்காங்க. டாக்டர்கள் உட்கார்ந்துருக்காங்க. படித்த இளைஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீதி லீடர் அமைப்பு எல்லா தரப்புலையும் மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த அமைப்பு எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏதாவது பிஜேபியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் மட்டும் இங்க இருக்காங்கிறது நத்திங், அப்படி ஒரு இஷ்யூவே இங்க இல்ல. நம்ம பார்வை வேற. அது தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பிஜேபியிலிருந்து எங்களை மாதிரி பல பேர் வந்திருந்தா கூட நாங்க அவருக்கு கூப்பிட்டு வரல, அவர் எங்களெல்லாம் கூப்பிட்டதே கிடையாது. நம்ம அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதை, அவருடைய திறமைக்கு நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த மரியாதை தான் அவர் பக்கம் நம்மளை ஈர்த்து நாங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கோம். தமிழகத்தை பொறுத்தளவு அமைச்சர் சரத்குமார் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர் தரப்புல அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் விசாரணை நடத்த வேண்டும், அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்து. இந்த விவகாரத்தில் தாவேகா அரசு என்ன முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன்? அமைச்சர் மீதே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அவருடைய செய்கை அந்த இடத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அதை அவர் மறுக்கல. அது போதை பவுடரா மாத்திரையாங்கிறது நமக்கு தெரியும். அதுல அவர் காட்டும் போது பவுடரா தான் இருக்கு. அது மாத்திரையை உடைக்கிற மாதிரியோ மாத்திரையை நொணுக்கிற மாதிரியோ இல்ல. இத முதலமைச்சர் அவர்கள் இதுல தீவிர நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓகே, அவர் குற்றவாளி இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அது குற்றம் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.